முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அது தன் பக்தர்கள் அவருக்காக பாட்டு பாடுறதுதான். அதிலும் நாம் ஒரு பாடல் கேட்டு இருப்போம், மருதமலை மாமணியே முருகையா என்று. இந்த பாடல் இல்லாத கோவில் திருவிழாவும் இல்லை, வீட்டு விசேஷம் இல்லை. அப்படிப்பட்ட பாடல் எப்படி உருவானது என்று தெரியுமா? பட தயாரிப்பாளர் சாண்டோ ஜின்னப்பதேவர் அவர்கள் கண்ணதாசனை அணுகினார். கண்ணதாசனும் இதோ வருகிறேன் அதோ வருகிறேன் என்று சொல்லியே 2-3 நாட்களாக பாட்டு எழுத வரமால் இருக்கிறார். இது என்ன என்றே புரியாத சாண்டோ சின்னப்பதேவர் நேரடியாக கண்ணதாசனை பார்த்து, ஒரு பாட்டு எழுத எத்தனை நாட்களாக வர சொல்கிறேன், ஆனால் நீ ஏன் இன்னும் வராமல் இருக்கிறாய், என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். உடனே கண்ணதாசன் அவர்கள், அது ஒண்ணுமில்லை ஐயா, என் மகனுக்கு ஒரு விசேஷம் வைத்து இருக்கிறேன், அதற்கு மண்டபம் கிடைக்கவில்லை, அந்த காரணமாக தான் 3 நாட்களாக அழைந்து கொண்டிருக்கிறேன் ஐயா என்று சொல்கிறார். உடனே சாண்டோ சின்னப்பதேவர், இவ்வளவுதான, அதையெல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்துக் கொள்வான், நீ முதலில் இந்த பாட்டை எழுதும் வேலையை பார் என்று சொல்கிறார். சரி, மருதமலை முருகனை பற்றிதானே என்று நினைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல்தான்